முழங்காலை பற்றி சிரிக்கி பொட்டு சிரிக்கி அது பொருள் பொண்டாட்டி யார் தேடி வந்தது வாலி வாலி எங்க இருக்கிறான் அவனோட சமர் செய்ய வேண்டாம் அவன் அடிக்க வேண்டும் என்று உட்பட்டு சொல்லிவிடு வாலி எங்க இருக்குது பகிட்டு எங்க இருக்குது நான் யாரு எனக்கு தெரியுமா உங்களுக்கு யார் நீ யாருக்கு தெரியுமா இந்த கிஸ்கந்தாவை ஆண்டு வரக்கூடிய மாடல சேனைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய வாலியின் மனைவி தாரை உறவு பொண்டாட்டி மனைவி சித்தல் பாவம் உறவு பொண்டாட்டி ஆகிட்ட உனக்கு தான் பொண்டாட்டி வாச்சிக்குது இது மாதிரி இல்லையே அவன் மாதிரி என்னடா குறை பொண்டாட்டிக்கா பொண்டாட்டி என் மனைவி எப்பேற்பட தெரியுமா பண்டாரம் பூங்கொள்ளலாம் போட்டா எனக்கு தெரியாது பாத்துக்கிறேன் டீ போட்டு விடுமான்னு ஆமா நம்ம வீட்டுக்கு போன பண்ணீங்க அந்த டீ அது சிலிண்டர் ஆண்டியோ ஊத்தி நடக்கும் சிலிண்டர் ஊட்டினா விட்டான் நாங்களா போய் நக்கி குடிச்சு டேய் அது போனா போட்டான் டீ எடுத்துட்டு வந்தா நான் பட்டா நீ குடினான்ட்டு உன்னை பார்த்துன்னு கொடுத்துங்குது அதே மாதிரிதான் இவன் இப்ப தானே வீட்டுக்காரு யாருன்னு தெரியாது என்ன வந்து ஒரு நாள் கட்டி பிடிச்சிட்டு எங்க அப்பா நான் பாத்துக்கிறேன் கம்முனு முடிய பார்த்தா சும்மா சூத்தாரே அடிக்குது இந்த பார்த்தாலும் முடியும்னு சொல்லலாம் முடியுது பாரு அப்பா அது எப்பேர் படுத்து தெரியுமா பொண்டாட்டிய விடு என் பொண்டாட்டியோட முடி தெரியுமா உங்களுக்கு என்னடா சொல்றேன் சத்தியமா ஐயா ஒரு 5 அடி என்னத்தான் சொல்றீங்க ஒரு 10 அடி கம்மனு கடை என்ன கால் வேலை கீழே தரையில பெறலுமா கம்மனு கடை என்னடா ஒரு 20 அடி தெரியாத பேச என்ன முடி சுத்தி கோணி பயில போட்டு சுத்திருப்பாங்களா கம்மனு கடை தெரியாதா தெரியல நீ எவ்வளவுதான் முடியா அப்படி சும்மா கூந்தல் அவுத்து விட்டான்னா போதும் காலி கயிறு கீழே இறங்காது இது அம்மா முடிய வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன் அப்படி இருக்க எனக்கு நிகர் உன்னுடைய கணவர் வாலி என்று விடுத்தார்கள் ஓடி வந்திருக்கிற சபருக்கு வாலி எங்கு சென்றிருக்கிறான் அவன் எங்க இருக்கிற வாலி எனக்காக வருவதை அறிந்து பயந்து உள்ளே பதுங்கி விட்டானா என் கணவரை நீங்கள் பார்க்க வேண்டுமா ஆமா என் கணவர் சென்று எனக்கு தெரியாது என்னால கூற முடியாது போங்கடா கேட்டியாடா டேய் எவ்வளவு ஆளுக்கு கேட்டியாடா டேய் வீட்டுக்கார வெளியே போவானா எனக்கு தெரியும் ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாத வீட்டுக்கார வெளியே போவானா ஆமாட்ட நான் சொன்னேன் நீ அப்படியே பொண்டாட்டி சொல்லிட்டு வர நீ பாத்தியா ஒரு கதையை விடும் ஏன்னா ஒரு கப்பல் அதே சைடு கூத்தானா பரவாயில்ல எப்பா நீ வாங்கின காசு காட்டு போடப்பா அவனை கேளுங்க அவனை கேளுங்க அது திருப்பி அவனை கேளுங்க அதனோட அது கூட 9 தானா 9 கம்பெனியே ஓடாது அதுல பெரிய 9 நிக்குது மாமட்டிக்கிறோம் உங்களுக்கு விஷயம் தெரியாது சொல்ல முடியுமா முடியாதா முடியாது முடியாது
காளி அவளை நீ அடக்க போகிறாய் தாலி. ஆ? இப்போது கூட வருத்தப்படவில்லை. ஆ. ராவணா, போனது போகட்டும், போடா. இனிமேலா கை தூக்காத, கை தூக்காத. போனது போகட்டும் இனியாகினும் இந்த புத்தியாய் வாழ்மணிதான். வாரிடடா தான் எனும் மகமாவோ தன்னையே அடித்திடும். போனது போகட்டும் இனியாகினும் இந்த புத்தியாய் வாழ் மனிதா மனிதா மனிதா. என் கணவரில்லாத நேரம் அப்ப நான் என்ன பார்த்து புத்தி இல்லாத வந்துடுறேன். இங்க பார். ஹாய். நான் இப்படியே சென்று விடுங்கள். நீங்கள் அடித்ததும் வந்ததையும் என் கணவரிடம் கூற மாட்டேன். ஆ. ஆனா என் கணவரை பார்த்தா நீங்க உயிரோட வர முடியாது. ஏய், தாரை. நீ யார்? ஒரு குரங்கின் மனைவி. ஏய், நான் தென்னிலங்கை வேத வர்ணங்களை கொண்டிருக்க உடல் உரம் பெற்று நிற்கிறேன். ஆமாங்க. ஓ, திரளேறி வந்திருக்கிறேன் சபருக்கு. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கனவு போல இடத்த கொண்டு இன்னும் அத்தை சொல்ல மாட்டேன்றா. நான் என்ன கேட்கல, நான் அதெல்லாம் கேட்கல. இன்னைக்கு ஆ. நாடக ஆரம்பிச்சு என் பொண்டாட்டியட அம்மா ஆ, பையூர்ல நாடகம் ஆட போறேன். சொல்லிட்டு வருவேன். இது மாதிரி நாடக நடிகர்லாம் இருக்கிற ஊரு நான் நாடகம் ஆட போறேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்தேன் நான். அது மாதிரி அதே மாதிரி உங்க வீட்டுக்காரன் இங்கதான் போயிருந்து சொல்லாம போயிருப்பான். குரங்கு பையன் சொல்லாம போயிருப்பா. சொல்லாம போயிருப்பான். ஆ? மரத்துக்கு மரத்தாக குரங்குடாவன். குரங்கு என் கணவர் சென்று எடுத்து கூறிவிட்டால் என்னை விட்டு விடுவீர்களா? ஆமா. நிச்சயமாக. அப்படியா? நிச்சயமாக. என் கணவர் எங்க சென்றுக்கா தெரியுமா? எங்க? கைலகிரிக்கு சென்று உமா மகேஸ்வரி கோரி தவம் செய்து வர பெற சென்றார். வேடிக்கையான வார்த்தை. வினோதமான பேச்சு. பார்த்தியாடா? ஆ, ஒரு குரங்கு ஈசனை கோரி தவம் இருக்க தவம் போயிருக்கிறான். இருக்க போயிருக்கிறான். நான் இப்பேற்பட்டவன். ஆமா. ஒரு நேரத்துல வெள்ளங்கிரி மலையே எம்மா. வேரோடு பேர்த்தவன். ஆமாக்க. அப்பேற்பட்ட பலப்படுத்தவன். பலே. ஈசனுக்கு நிகராக ஆ, ராமநேஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவன். அவன் உண்மைங்க. அந்த ஈசனை பார்த்து இந்த குரங்கு குரங்கு போயிருக்கிறான். போய்க்குதான். அச்சேட்ட ஏன் சூத்திர அடிச்சு கிடக்குறா? நாம காலம் எப்படி போய்க்குது பாத்தியா? ஆ, ஆ? பாத்தியா? அது எம்மா ஒரு இது என்ன எவ்வளவு குரங்கு நாளம் தூக்கிட்டு இருக்கு. போயிடா? மரத்துக்கு மரத்தாவர் குரங்கு. ஏய், ஈசனை பார்க்க எதுக்கு போகணும்? ஏன் போனோம்? ஏன் போகணும்? கீச குடிக்கிட்டு போயிருப்பான். இல்ல இல்ல நான் என்ன மழை பெய்யுதுல்ல. ஏய் தாரை, இப்போதே புறப்படுகிறேன் வெள்ளங்கிரி மலைக்கு. கையாக சென்று உன் கணவன் உயிரை எடுக்கிறேன். இன்றோடு வாழி காலி நீ அறுக்க போறடி சாலி. காலி 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 காலி. ஏய், எந்த வாலியா? சாம்பார் வாலி. ஆ, நான் சொன்னேன் நான் உனக்கு. கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வாழி காலி நீ அறுக்க போற பொழுதுவடிய தாலி. ஆ, ராவணா, ஆ. ராவணா, என்ன? அங்கு போனால் எங்க போனா? எளிது நேரும், இரண்டாம் வாரும் சொன்னால் அங்கு போனால் நீ அங்கு போனால் ராவண போனால் எழுதி நேரும் சொல்ல கேளாய் வெனம் ராவணா போனால், மந்திரி போனால், அவதர போனால், சொல்லு போனால், பள்ளி போ
வரத்துக்கு மறந்து அவரை குழந்தை வீட்டுக்கார நீ இவங்க மரங்கால பட்டியல் மட்டும்தான் சிரிக்கி ஏண்டி நீ சொல்லுனாக்கா நான் செத்துருவேனா செத்துருவோமா அங்க போனா எனக்கு கருது நடந்துருமா என்ன ஏய் ரவணா தகாது தகாது இந்த தீபு ஏன்டா நீயே தீண்டு தெரிகிற எனக்கு நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது ஆமா இந்த யாருக்குடைய வாழை வென்று விட்டால் இந்த ஈரேழு பதினொரு உலகத்துக்கு இந்த ராவணனே அப்படி இருக்கும்போது உன் கணவன் என்ன வீராதி வீரனா சூராதி சூரனா இரண்டு ஒன்று பார்த்து இவகிட்ட என்னடா பேச்சு இருக்கு தெரிஞ்சு போச்சு புறப்படி போது அவனுடைய எடுக்க போறவன் மூச்சு புறப்பட்டு ஓடி வர வரும் பொருள் உரைத்தல் ஏண்டா அவனுக்குதான் விதி முடிஞ்சு போச்சு அதை போறவன் தேர போறதில்ல அவன் சாக போறான் அவனை விட அந்த பாய் கூட சேர்ந்து நீயா பழத்தை வெட்டிக்கிறான் அதான் அம்மா எனக்கு ஒண்ணும் புரியல ஏய் யாராக இருந்தாலும் பாவல உன்னுடைய கணவன் அந்த குரங்கு பையனை கொல்லாத போக மாட்டேன் நாங்க விடுடா அவன் இருந்து அவனுடைய மனைவி மண்டபத்தில் மட்டும் தான் தாலி இறக்க போறான் அதை விட்டுரு ஆனா நீ இருந்தா 3 மணி தாலி இறக்கணுமே 3 இல்ல அவன் பாக்குறது மொத்தமே கௌரிலாத்து தான் பிரச்சனை கிடையாது டோட்டலி ரீஆப்பி இனாட்டாட்டி வேற நாய் கூட பேசுகிற கேஜ ஓட்டுறான் போலத்து ஏங்க நீ முன்னாடி போ நான் முட்டு போறேன் வரியா சரிங்க வரியா அவங்க பேசிருக்காத என் கணவரை தேடி போறீங்க என் கணவருக்கு சரியா பந்துடா நீங்க உங்க நிலைமை என்ன ஆக போதோ பொறுத்து பாக்குறேன் போயிட்டு காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னி சோறு ஊட்டி வளர்த்தீக காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னி சோறு ஊட்டி வளர்த்தீக ஊரிக்கண்ணி பட்டிடு மின்னி சுத்தி சுத்தி போட்டீக கையாள கத பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீக அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் புள்ளைய பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க என் புள்ளைய பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னி சோறு ஊட்டி வளர்த்தீக நான் பிறந்த செதியத்தான் உடக்குட்டி சொன்னீங்க காது குத்திடா அழிக்கும் கண்ணீரண்டு மூடி
முடி நீங்க நான் பிறந்த செடியத்தான் ஊரை குட்டி சொன்னீங்க காது குத்தினா வலிக்கும் மின்னே கண்ணீரண்டு மூடி நீங்க கறி குழம்பு பிடிக்கும் மின்னு கடவாங்கி செஞ்சீங்க கடங்கரன்னா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீங்க அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் புள்ளையா பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் புள்ளையா பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து மின்னு சோறு ஊட்டி